தீனை பிற மக்களுக்கு சென்றடைய இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். والصلاة والسلام على رسوله سيدنا محمد وعلى آله وأزواجه وذرياته وأهل بيته أجمعين، أما بعد. فقد قال الله تعالى في شأن حبيبه: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا وشفيعنا وحبيبنا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم. اللهم صل على سيدنا وشفيعنا وحبيبنا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم. اللهم صل على سيدنا وشفيعنا وحبيبنا محمد وعلى سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم. وصل على جميع الأنبياء والمرسلين والملائكة المقربين والحمد لله عالم تنی رحم اور کرم اور عفو اور درگزر کرتے ہیں واسطہ سرکار دو عالم صلی اللہ علیہ وسلم کا، جمع پیران سلاسل کا، پیر امداد واسطہ. یا اللہ ہم سب مغفرت فرما، ہم سب مغفرت فرما، ہم سب کو علم نافع عنایت فرما، کہنے سننے سمجھنے اور اس پر عمل کرنے کی اعلیٰ صلاحیت و توفیق عنایت فرما، بجاہ سیدنا محمد முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நிமிக்க பெரியவர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய எல்லையில்லாத கருணையினால் நம்மை அவனது ஹபீபுல் உலகத்தின் ரட்சகர் கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய கைரு உம்மத்திலே படைத்திருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ். அதில் நமக்கு சந்தோஷத்தையும் பெருமிதத்தையும் தந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். மட்டுமல்ல, ஃபித்னாக்களும் ஃபசாதுகளும் எங்கும் நிறைந்து நிரம்பி வழியக்கூடிய இறுதியான காலகட்டத்தில் அவனுடைய அன்பையும் நெருக்கத்தையும் நேர்வழியையும் பெற்ற அவுலியாக்கள், ஆரிஃபின்கள், சூஃபியாக்கள், ஷேகுமார்களுடைய தொடர்பை, நிஸ்பத்தை, பையாத்தை, முஹப்பத்தை நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ், சும்மா அல்ஹம்துலில்லாஹ். எல்லோரும் திக்ரில் கவனம் செலுத்தி திக்ரோடும் ஷுக்ரோடும் இருந்து தாலிமாத்துகளை பிடிக்க வேண்டும். லா இலாஹா இல்லல்லாஹ் என்ற திருக்கலிமாவின் விளக்கங்களை அல்லாஹ் தஆலா நமக்கு விளக்கி தந்து கொண்டிருக்கிறான். இந்த கலிமாவில் இரண்டு முகங்கள். ஒன்று வணக்கத்திற்கு தகுதியானவன், இரண்டாவது தேவைகளை நிறைவேற்றும். வணக்கத்திற்கு தகுதியானவனாக இறைவன் இருக்கிறான் என்பதற்கு 4 காரணங்கள், 4 தகுதிகளை சொன்னோம். என்னது? மாலிக், ராசிக், ஹாக்கிம். விளங்குச்சுங்களா? இதில் ஏதாவது சந்தேகம் இருக்கா? யாருக்கா சந்தேகம் இருக்கா? அல்லாஹ் தஆலா ஹாலிக்காக இருக்கிறான். ஹாலிக்காக அவன் மட்டும்தான் இருக்கிறான். அல்லாவும் ஹாலிக்கு. அப்படி சொன்னால் நாம மூமினா ஆக முடியாது. அல்லாஹ் மட்டும்தான் ஹாலிக். அதே போல அல்லாஹ் மாலிக். அல்லாஹ் மாலிக். அல்லாவும் மாலிக்கு. அப்படி சொன்னா நம்ம மூமின் இல்லை. அல்லாஹ் மட்டும்தான் மாலிக். அதே போல தான் அல்லாஹ் ராசிக், அல்லாஹ் ஹாக்கிம். இப்போ இந்த 4 தகுதிகளும் இறைவனுக்கு இருக்கிறதுனால, அல்லாஹ்வுக்கு இருக்கிறதுனால, அல்லாஹ் மட்டும்தான் வணக்கத்திற்கு தகுதி. அல்லாஹ் மட்டும்தான் நாம் என்ன செய்யணும்? வணங்க வேண்டும். வேற யாரையும்
வணங்கக்கூடாது. ஏன்னா இந்த 4ல் எந்த தகுதியும் யாருக்கும் இல்லை. எந்த தகுதியும் யாருக்காவது இருக்குதா? யாருக்காவது இருக்குதா? இருக்க முடியுமா? வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இல்லை. இரண்டாவது பாகம் தேவைகளை நிறைவேற்றக்கூடிய. அல்லாஹ் மட்டும்தான் தேவைகளை நிறைவேற்றக்கூடியவன். இது அதை விட கொஞ்சம் கஷ்டம். வணக்கத்திற்குரியவன்றதுனாச்சும் நம்ம ஈஸியாக விளங்கிடலாம். தேவைகளை நிறைவேற்றக்கூடியவன் அல்லாஹ் சொன்னால் அது அல்லாவும் தேவை நிறைவேற்றுறான்னா பிரச்சனை இல்லை. அல்லாவும் ஏன்னா அல்லாஹ் நிறைவேற்றுறான். அவன் எவ்வளோ கொடுக்குறானா இல்லையா? அவன் தான் உயிரை கொடுத்தான், அவன் தான் படைச்சான், கை கால்களை கொடுத்தான். இன்றைக்கும் நம்ம இதயத்தை துருக்கி வச்சுக்கிட்டு இருக்கிறான். இவ்வளோ வேலைகள் அவன் செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். அவனும் கொடுக்குறான். ஆனால் அவன் மட்டும்தான் கொடுக்குறான்னா, அவன் மட்டும்தான் கொடுக்குறான்னு சொன்னான், அவனும் கொடுக்குறான்னா அது ரொம்ப விளங்குறதுக்கு ரொம்ப ஈஸி, ஏற்றுக்கிறதுக்கு ரொம்ப இலகுவானது, ரொம்ப பிரச்சனையே இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் அவன் மட்டும்தான் கொடுக்குறான்னு சொன்னான், அதை ஏற்றுக்க முடியலையே, அது விளங்கலையே. அவன் மட்டும்தான் கொடுக்குறான்றது விளங்குதா? அவனுடைய வியாபாரம் கொடுக்குதே. இப்போ கடையை மூடி வச்சுட்டா எல்லாம் கொடுத்துருவானா? வேலைக்கு போகாட்டி எல்லாம் கொடுத்துருவானா? எல்லாரும் அழகாக வீட்டிலே உட்காந்துக்கலாமே, பிரச்சனை இல்லை. அப்போ பிள்ளைங்கள்லாம் ஸ்கூலுக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை. எல்லாம் டைரெக்டாக வீட்டுக்கு வந்து கதவை தட்டி இந்தா வச்சுக்கோ, மாதம் மாதம் இந்தா 50,000 வச்சுக்கோ, 1,00,000 வச்சுருக்கோ அப்படின்னு கொடுத்தான்னா சொல்லிட்டு போயிடலாம். அல்லாஹ் இது வேறு யாரும் என்ன செய்யலை, கொடுக்கல. அப்படி இல்லையே, நம்முடைய ஒவ்வொரு தேவைக்கும் ஒவ்வொன்றும் தேவைப்படுது. தேவைகள் நிறைவேறுவதற்கு ஏகப்பட்ட படைப்புகள், பொருட்கள் என்ன செய்யுது, தேவைப்படுது. நாம் பயன்படுத்துகிறோம், நம்ம உபயோகிக்கிறோம். இது எல்லாத்தையும் உபயோகிச்சுக்கிட்டு அல்லாஹ் தான் தேவை நிறைவேற்றுறான்னு எப்படி சொல்கிறது? இது ரொம்ப சிரமமானது, சிக்கலானது. ஆனால் ஷேகுமார்கள் அப்படியே நமக்கு அல்வா மாதிரி தூக்கி வேலை வச்சுட்டாங்க. என்னது ரொம்ப சுலபமாக வச்சுட்டாங்க. ஷேகுமார்கள் சொன்னதை நம்ம என்ன செஞ்சோம், கேட்டோம், நம்ம அறிவை கொண்டு சிந்திச்சோம், விளங்கவே விளங்காது. ஷேகுமார்களுடைய தாலிமாத்துகளை கேட்டால் என்ன ஆகி போயிடும், இவ்வளோதானா? அவ்வளவு நமக்கு எளிமையாக்கி கொடுத்துட்டாங்க. இதனுடைய விரிவான விளக்கங்கள் நமக்கு ஏற்கனவே நம்ம பாடம் நடத்தியிருக்கிறோம். சுருக்கமாக இப்போ நம்ம சொல்றது சுருக்கமாக சொல்றோம். இப்போ தேவைகளை நிறைவேற்றக்கூடியவன் அல்லாஹ் தான். தேவைகளை அதற்கு தகுதிகள் எத்தனை? 4 தகுதி. என்ன தகுதி? தாத், சிஃபாத், அஃஆல், ஆசார். ஒருத்தர் நமக்கு உதவி செய்யணும். ஒருத்தர் நமக்கு உதவி செய்யணும்னா அவர் இருக்கணும். இருக்கிறவர் உதவி செய்ய முடியுமா? இல்லாதவர் உதவி செய்ய முடியுமா? அப்போ அப்படி ஒரு ஆள் வேணும். ஒரு ஆள் உதவி செய்யறதுக்கு ஆள், அதுதான் தாத். அந்த ஆளுக்கு பேர் தான் என்னது? தாத். ஆள் இருக்கிறார், அவருக்கு உதவி செய்யணுன்ற அந்த குணம் இருக்கணும். உதவி செய்கிற குணம் இருக்கணும். சிஃபத், அதான் என்னது? சிஃபாத். உதவி செய்கிற குணமும் இருக்குது, ஆள் இருக்கிற உதவி செய்கிற குணமும் இருக்குது. உதவி செய்யணும், செயல் வரணும் அவர்கிட்ட இருந்து. அந்த குணத்தை அவர் என்ன செய்யணும்? செயல்படுத்தணும். மனசுலையே நான் செய்யணும்னு நினச்சிட்டு தான் இருக்கிறேன் அப்படின்னு சும்மா நினச்சிக்கிட்டே இருந்தால் நடக்குமா வேலை? இப்போ செய்யணும். அப்போ அதுக்கு என்ன வேணும்? செயல். என்ன வேணும்? அப்போ தாத்து வேணும், சிஃபாத் வேணும், அப்புறம் அஃஆல் செயல் வேணும்.
சரி, அவர் உதவி செய்யலான்னு பாக்கெட்டில் கையை விடுறாரு, காசு இல்லை. அப்போ என்ன வேணும்? பொருள் வேணும். அவருக்கு சொந்த பொருள் வேணும். அடுத்தவங்க என் பாக்கெட்டில் காசு இல்லைங்க, அடுத்தவங்க ரோட்டில் போகிற பாக்கெட்டில் எடுத்து இருந்தா வச்சுக்கோ, இது கொடுக்க முடியுமா? அப்போ அவர்கிட்ட என்ன இருக்கணும்? பொருள் இருக்கணும். அப்போ அதுக்கு பேர் என்னது? ஆசார். அதுக்கு பேர் என்னது? ஆசார். அப்போ ஒருத்தர் நமக்கு உதவி செய்ய வேண்டுமானால் முதல்ல ஒரு ஆள், உதவி செய்கிற ஆள் இருக்கணும். அவர்கிட்ட குணம் இருக்கணும். அந்த குணத்தை அவர் செயல்படுத்தணும். அது செயல்படுத்துறதுக்கான பொருள் அவர்கிட்ட இருக்கணும். பொருள் இல்லாதவர் என்ன செய்ய முடியாது? கொடுக்க முடியாது. அப்போ உலகத்தில் உள்ள எல்லாம், உலகத்தில் உள்ள அத்தனையும் யாருடையது? அல்லாஹ்வுடைய. அத்தனையும் யாருடையதுதான்? அல்லாஹ்வை தவிர வேற யாருக்கும் எதுவும் சொந்தம் இல்லை. அப்போ கொடுக்கணும்னா அவன் கொடுக்க முடியுமா? அடுத்தவங்க கொடுக்க முடியுமா? அவன் தான் கொடுக்க முடியும். யார் தான் கொடுக்க முடியும்? லேசாக விளங்குற மாதிரி இருக்குது, ஆனால் இன்னும் பூர்த்தி ஆகலை. அப்போ மேலே தாத்துக்கு வரணும். அல்லாஹ்வுடைய தாத்து எப்படி அதை விளங்க. இப்போ படைப்புகளுடைய தாத்து என்ன, அல்லாஹ்வுடைய தாத்து என்ன, இதை விளங்கிட்டா அல்லாஹ் தான் தேவையை நிறைவேற்றுறான் என்பது நமக்கு தெளிவாக விளங்கிடும். இப்போ அல்லாஹ்வுடைய தாத் என்னது? தாத்தே கிதம். அல்லாஹ்வுடைய தாத்தே கிதம். கிதம்னா பூர்வீகமான தாத். எப்படிப்பட்ட தாத்து? எப்படிப்பட்ட பூர்வீகம்? அதுக்கு ஆரம்பமே இல்லை. அல்லாஹ்வுக்கு ஆரம்பம் இருக்கா? இப்போ எத்தனை வருஷம் ஆச்சு? இப்போ அல்லாஹ் 10,000 வருஷம், ஒரு 10 லட்சம் வருஷம், இல்லை 10 கோடி வருஷம், இல்லை 100 கோடி, சொல்ல முடியுமா? இப்போ அல்லாஹ்வுடைய தாத் எப்படிப்பட்ட தாத்? தாத்தே கிதம். தாத்தே கிதம் அப்படின்னா என்ன அர்த்தம்? பூர்வீகமானது, அசலி. அதுக்கு என்ன கிடையாது? ஆரம்பம் கிடையாது. படைப்புகளுடைய தாத்து எப்படிப்பட்டதா? தாத்தே அதம். தாத்தே அதம். அதம்னா இல்லாத தாத். தாத்தே அதம்னா இல்லாத தாத். இல்லாத தாத்துனா இருக்குது. இப்போ நான் இருக்கிறேன், அவர் இருக்கிறார், இவர் இருக்கிறார், எல்லாம் இருக்கிறாங்களே, இல்லாத தாத்துன்னு சொல்றீங்க. இப்போதான் அந்த தாத்தே கிதமுக்கும் தாத்தே அதமுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது. அந்த கனெக்ஷனை விளங்குனா நமக்கு எல்லாம் விளங்கும். கனெக்ஷனை கொண்டு தாத்தே அதம் என்ன ஆயிடுச்சு? இப்போ காட்சி அழிச்சுக்கிட்டு இருக்கு. தாத்தே அதம் காட்சி. தாத்தே கிதமோடு தொடர்பு கொண்டதுனால தாத்தே அதம் என்ன ஆயிடுச்சு? தாத்தே கிதமோடு தொடர்பு கொண்டதுனால அந்த தொடர்பை கொண்டு தாத்தே அதம் இப்பொழுது உஜூதில் வந்துருச்சு, வெளியில வந்துருச்சு, காட்சி தருது. எப்போ அந்த தொடர்பு தாத்தே கிதமோடு தொடர்பு துண்டிக்கப்படுமோ இது காணாம போயிடும். தாத்தே அதம் என்ன ஆயிரும்? விளங்குறதுக்கு ஒரு உதாரணம் சொன்னால் கொஞ்சம் லேசாக விளங்கி. பல தடவை சொன்ன உதாரணங்கள். என்னது? தங்கம், வளையல். தங்கம் என்னது? தாத்தே கிதம் மாதிரி. தாத்தே கிதம் இல்லை, கிதம் மாதிரி. வளையல், தங்கம்னாலும் வளையல்னாலும் ஒன்றா வேற வேறையா? ஒன்று தானே. தங்கம்னாலே உங்கள் மலையில் வளையல் தான் வருமா? இல்லைல்ல. தங்கம்னு சொன்னால் தங்கம்ன்றது வேற, தங்கன்றது வேற. வளையல்னாலே உங்களுக்கு தங்கம் தான் வருதா? ஏன் கண்ணாடி வளையல் இல்லையா? பிளாஸ்டிக் வளையல் இல்லையா? வளையல்ன்றது வேற, தங்கம்ன்றது வேறையா இல்லையா? ஆனால் இப்போ தங்கம் வளையலோடு தொடர்பு கொள்ளுது. தங்கமும் வளையலும் சேர்ந்துருச்சு. சேர முடியுமா? தங்கம் வேற, வளையல் வேற சொல்லிட்டோமா இல்லையா? சரிதானே? ரெண்டு விஷயமா ஒன்னா? ரெண்டு தானே. ரெண்டு பொருள், ரெண்டும்
2 பொருள், 2 தாத், 2 பொருள்னா அது 2 ஆள் மாதிரி தானே, சரியா இல்லையா? 2 ஆள், 2 பொருள். இந்த ரெண்டும் ஒன்றா ஆக முடியுமா, ஆக முடியாதா? தங்கம் வளையல் ஒன்றாக முடியுமா, சேர முடியுமா? சேர்ந்துருச்சு, தங்கம் வளையலும். இப்போ இதுக்கு பேர் என்ன? தங்க வளையல். ஏன் சேர்ந்துச்சு? ஒன்றுக்கு உஜூது இருக்குது, சொந்த உள்ளமை, சொந்த இருப்பு, ஸ்டாக்கு. தங்கம் என்ன செய்யும்? தனியாக நிற்கும். வளையல் தனியாக நிற்குமா? எங்கனாச்சும் வளையல் மட்டும் தனியாக பார்க்க முடியுமா? பார்க்க முடியுமா? வளையல் தனியாக பார்க்கவே முடியாது. அப்போ வளையலுக்கு என்ன இல்லை? உஜூது இல்லை, அவ்வளோ. தமிழில் சொன்னால் இருப்பு, விளங்குதுங்களா? வளையலுக்கு என்ன இல்லை? உஜூது இல்லை. தங்கத்துக்கு உஜூது இருக்குது. அப்போ உஜூது இல்லாத ஒன்றும் உஜூது உள்ள ஒன்றும் ஒன்று சேர முடியும். 2 உஜூது உள்ள ஒன்றும் ஒன்றா சேர முடியாது. தங்கத்துக்கு ஒரு உஜூது இருக்குது, வெள்ளி இருக்குது, வெள்ளி வேற தனி உஜூது, ரெண்டும் ஒன்றா சேர முடியுமா? ஆனால் உஜூது இல்லாததும் உஜூது உள்ளதும் என்ன செய்யலாம்? ஒன்று சேரலாம். அப்போ இது ஒரு உதாரணம் தான். இதுலேயும் நிறைய இதே மாதிரி தான் அல்லாவும் படைப்பும். அப்படி இல்லை, அல்லாவை உருக்கி படைப்பை செஞ்சுருக்கிறாங்க, தங்கத்தை உருக்கி படைப்பை செஞ்சது மாதிரி அல்லாஹ் உருக்கி செஞ்சாங்க, அந்த அர்த்தம் இல்லை. படைப்போடு அல்லாஹ் இருந்து படைப்பை காட்டி கொண்டு இருக்கிறான். அப்போ எல்லா படைப்போடும் யார் இருக்கிறா? அல்லாஹ் இருக்கிறான். தங்கம் வளையலோடு இருக்கிறது. தங்கம் வளையலோடு இருக்கிறதுனால வளையல் கண்ணுக்கு தெரியுது. தங்கம் வளையலை விட்டு பிரிந்து விட்டால் வளையல் என்ன செய்யாது? தெரியாது. இப்போ வளையலுக்கு உஜூதை கொடுப்பதற்கு பல வஸ்துக்கள் இருக்குது. வளையலுக்கு உஜூதை கொடுக்கறதுக்கு தங்கம் இல்லையா? நீ இல்லாட்டி போனா வெள்ளிகிட்ட போய்க்கிற. வெள்ளி இல்லையா? சரிப்போ நான் இரும்புகிட்ட போய்க்கிறேன். இரும்பு இல்லையா? சரிப்போ நான் பிளாஸ்டிக்கிட்ட போய்க்கிறேன். பிளாஸ்டிக் இல்லையா? சரிப்போ நான் கண்ணாடி. வளையல் என்ன செய்யலாம்? தன்னுடைய உஜூதுக்காக பல பொருட்கள்கிட்ட போகலாம். ஆனால் படைப்பு தன்னுடைய உஜூதிற்காக வேற ஒரு இறைவன்கிட்ட போக முடியாது. படைப்புடைய உஜூதுக்கு ஒரே இறைவன் தான் இருக்கிறான். படைப்புடைய உஜூதுக்கு இன்னொரு இறைவன் இல்லையே. அவன் மட்டும்தானே பூர்வீகமானவன், இறைவன் மட்டும்தான். அப்ப எல்லா படைப்புகளும் யாரை கொண்டுதான் இருக்குது? அல்லாஹ்வை கொண்டுதான் இருக்குது. இப்போ நமக்கு ஒருத்தர் என்ன செய்றாரு? உதவி செய்றாருன்னா அந்த படைப்புடைய ரூபத்தில் அல்லாஹ் தான் உதவி செய்ய. படைப்புடைய ரூபத்தில் அல்லாஹ் தான் உதவி செய்யறான். இப்போ எந்த ரூபத்தில் நமக்கு உதவி வந்தாலும் அந்த ரூபத்தில் யார் தான் உதவி செய்யறது? அல்லாஹ் தான் உதவி செய்கிறான். ஏன்னா அவனுக்கு ரூபம் இல்லை, அவனுக்கு என்ன இல்லை? ரூபம் இல்லை. அதனால் அவன் நமக்கு உதவி செய்வதற்காக இந்த ரூபங்களிலெல்லாம் நமக்கு உதவி செய்யறான். இந்த ரூபங்களில் அப்ப அல்லாஹ்வை தவிர உதவி செய்பவன், தேவைகள் நிறைவேற்றுபவன் யாரும் இல்லை. விளங்கிருச்சா? சரியாயிருச்சா? ஏன் அல்லாஹ்விற்கு மட்டும்தான் என்ன இருக்குது? உலகத்தில் உள்ள எல்லா பொருளும் சொந்தமா இருக்குது. அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் எல்லாமே சொந்தம். அல்லாஹ் மட்டும்தான் முழு உலகத்திலும் இருக்கிறான். அல்லாஹ் மட்டும்தான் இருக்கிறான். தங்க கடைக்கு போனோம், நகை கடைக்கு போனோம். அங்கே போயிட்டு இது என்னங்க? என்ன சொல்லுவாங்க? இது கம்மல். என்னது? இது என்னதுங்க? இது வளையல். இது என்னதுங்க? இது செயின். என்னங்க எதை கேட்டாலும் செயின்ன்றீங்க, வளையல்ன்றீங்க, கம்மல்ன்றீங்க, தங்கம்னு சொல்ல மாட்டேங்கிறீங்களேங்க. நான் தங்கம் வாங்குறது தானேங்க வந்தேன். நான் எது வாங்குறது வந்தேன்? தங்கம் வாங்கலான்னு வந்தா நீங்கள் பார்த்தா என்ன கம்மல்ன்றீங்க, வளையல்ன்றீங்க, என்னென்னமோ சொல்லிங்க, தங்கம் சொல்லவே மாட்டேங்கிறீங்களே. அட எல்லாமே தங்கம் தான்ப்பா. அதனால என்னத்த சொல்றது? இப்போ
இந்த படைப்புகள் இது இது என்னங்க, இது ஆடுங்க, இது என்னங்க, இது மாடுங்க, இது என்னங்க, இது மனுஷங்க, இது யாருங்க, இது அண்ணங்க, இது யாருங்க, இது தம்பிங்க, இது என்னங்க கடைங்க, இது அப்படிங்க, இது அல்லாஹ் எங்கங்க? எல்லாமே அல்லாஹ் தானேங்க. எல்லாமே இப்ப எல்லாமே தங்கம் தான். எல்லாமே தங்கம்னாலும் இருக்கிறது எல்லாமே ஒரே மாதிரியா? வளையல் வேற. வளையலை அது அதனுடைய பயன்பாட்டுக்கு தான் நம்ம என்ன செய்ய முடியும்? எல்லாமே தங்கன்றதுனால வளையல தூக்கி காதுல மாட்ட முடியுமா? கம்மல தூக்கி கால்ல போட முடியுமா? இப்ப எல்லாமே அல்லான்றதுனால எல்லாமே ஒண்ணு அப்படி கிடையாது. அது வேற வேற தான். இந்த அனைத்தையும் அல்லாஹ் தான் காட்டிக் கொண்டிருக்கிறான். இந்த நகை கடையில எல்லாத்தையும் தங்கம் தானே என்ன செஞ்சுட்டு இருக்குது? காட்டிட்டு இருக்குது. வளையல எது காட்டுது? கம்மல. இது எது காட்டுது? அப்ப உலகத்தில் உள்ள எல்லா படைப்புகளையும் யாரு தான் காட்டிட்டு இருக்கிறது? அல்லாஹ் தான் காட்டிட்டு. இப்ப அல்லாஹ் காட்டாவிட்டால் படைப்பு என்ன செய்யாது? இருக்காது. அப்ப அல்லாஹ் தஆலா பல்வேறு ரூபங்களில் நமக்கு அவன் தான் என்ன செஞ்சுட்டு இருக்கிறான்? உதவி செய்து கொண்டிருக்கிறான். யார் தான் உதவி செய்றா? அல்லாஹ் தான் உதவி செய்றான். நமக்கு இப்போ நிறைய உதவி செய்யுதுன்னா என்ன? பணம் தான். என்னது? பணம் எல்லாத்துக்கும் பணம் தான் தேவைப்படுது. அந்த பணமாக இருப்பது யாரு தான்? அல்லாஹ் தான். பணமாக இருப்பது அல்லாஹ் தான். அல்லாஹ் காட்டுறதுனால தான் பணம் என்ன செஞ்சுட்டு இருக்குது? காட்சி அளிச்சுட்டு இருக்குது. அல்லாஹ் மறைச்சிட்டா? அல்லாஹ் போயிட்டா பணம் என்ன ஆயிரும்? இல்லாம. அப்ப தங்கம் மாதிரி வளையலை படைப்பை அல்லாஹ் காட்டல. அல்லாஹ் தஆலா படைப்பை எப்படி காட்டுகிறான்? படைப்பை படைத்து காட்டு. அதான் வித்தியாசம். தங்கம் வளையலை படைக்கல. வித்தியாசத்தையும் நம்ம விளங்கிக்கணும். தங்கம் வளையலை என்ன செய்யல? படைக்கல. தங்கத்தை கொண்டு வளையலை ஒரு மனுஷன் தான் செய்யறான். தங்கத்துக்கு இதுல எந்த என்ன கிடையாது? எந்த என்ன கிடையாது? அதுக்கு இஷ்டம் இல்லை. நான் வளையலா தான் இருப்பேன், நான் கம்மலா இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு தங்கம் என்ன செய்யாது. அதுக்கு அந்த அறிவோ அதுக்கு எந்த ஒரு நாட்டமும் கிடையாது. வளையலாக இருக்கிறதுக்கு முன்னாடியே தங்கத்திற்கு உருவம் இருக்குது, கண்ணுக்கு தெரியும். வளையலா இல்லை, இல்லைனாலும் கண்ணுக்கு தெரியுமா இல்லையா? ஆனால் படைப்பாக இல்லாவிட்டால் அல்லாஹ் கண்ணுக்கு தெரிய மாட்டான். படைப்பாக இல்லாவிட்டால் அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான். அல்லாஹ் அல்லாவாக இருக்கும் நிலையில் அவனை யாராலும் பார்க்க முடியாது. அல்லாஹ் அல்லாவாக இருக்கும் நிலையில் அவனுக்கு சொந்த உருவம் இல்லை. அல்லாஹ்விற்கு சொந்த உருவம் இல்லை, சொந்த நிறம் இல்லை. அல்லாஹ்விற்கு சொந்தமாக எதுவுமே இல்லை. அல்லாஹ் தூய்மை. இதுதான் அல்லாஹ் தூய்மையானவன். அல்லாஹ் என்னது? சுபஹானக சுபஹானல்லாஹ். அல்லாஹ் பரிசுத்தமானவன்னா என்னது? பரிசுத்தமானவன் அழுகு ஓட்டிக்கிச்சு அல்லாஹ் மேல. அல்லாஹ் இந்த எந்த பெயர், ரூபங்கள், உருவங்கள், நிறங்கள், எந்த படைப்புடைய எந்த குணத்தை விட்டும் அவன் பரிசுத்தமானவன். அவனுக்கு என்ன கிடையாது? எந்த குணமும் சொந்தமாக கிடையாது. சொந்தமாக கிடையாதே தவிர, ஆனா அவன் நினைத்தால் எந்த ரூபமும் வரலாம், எந்த உருவமும் எடுக்கலாம், எந்த நிறமும் எடுக்கலாம், அவன் எப்படியும் ஆகலாம். என்ன செய்யலாம்? அதனால தான் இப்படியெல்லாம் அவன் தான் இருக்கிறான். உலகத்தில் உள்ள எல்லா படைப்புகளாக யார் தான் இருக்கிறா? அல்லாஹ் தான் இருக்கிறான். அப்ப நமக்கு இப்போ என்ன தேவை? இப்போ ஃபோன் தேவை, ரெக்கார்ட் பண்ணணும். இந்த ஃபோனாக யார் தான் இருக்கிறது? யார் தான் இருக்கிறது? நம்முடைய உடைகளாக யார் தான் இருக்கிறது? அல்லாஹ் போயிட்டானா இந்த உடை காணாமல் போயிடும். நம்முடைய உணவாக யார் தான் இருக்கிறது? இப்போ பசிக்குது, நம்ம என்ன செய்கிறோம்? சோறு எடுத்து சாப்பிட்றோம். அந்த சாப்பாட்டை
படைத்து இருக்க வச்சுட்டு இருக்கிறது யாரு தான்? அல்லாஹ் தான். அந்த உணவை உணவாக காட்டிக் கொண்டு இருப்பது யாரு தான்? அவெல்லாம் அதை விட்டுட்டான்னா அதுக்கு காணாம போயிடும். விட்டுட்டான்னு சொன்னா எல்லா தேவைகளையும் நிறைவேற்றக்கூடியவன் யார் மட்டும்தான்? அல்லாஹ் மட்டும்தான். அவனை தவிர தேவைகள் நிறைவேற்றக்கூடியவன் இப்ப யாரும் இருக்கிறாங்களா? ஏன் இருக்கிறதே அவன் ஒருத்தன் தான். அவன் ஒருத்தன் தான் இருக்கிறான்னா அவன் தான் உதவி செய்ய முடியும். வேற ஆளே இல்லையே. வேற ஆள் இருந்தா தானே வேற யாரும் உதவி செய்வான்னு சொல்ல முடியும். வேற ஆளே இல்லை. இப்ப எல்லா செயல்களும் யாருடைய செயல்கள் தான்? நாம வியாபாரம் பண்றோம், அது பண்றோம், இது பண்றோம். யாருடைய செயல் இதெல்லாம்? அல்லாஹ்வுடைய செயல் தான். எதுவும் படைப்புகளுடைய செயல் இல்லை. ஏன்னா படைப்புகளே இல்லையே. இருக்கிறது யாரு தான்? அல்லாஹ் தான். எல்லா செயலும் யாருடைய செயல் தான்? அல்லாஹ்வுடைய செயல் தான். அப்ப நமக்கு உதவி ஒன்று ஆளை கொண்டு வரும், இல்லை செயலை கொண்டு வரும், இல்லை குணங்களை கொண்டு வரும், இல்லை பொருட்களை கொண்டு வரும். இது அனைத்தும் யாருக்கு மட்டும்தான் இருக்குது? அல்லாஹ்விற்கு மட்டும்தான் சொந்தம். என்னது? தாத் சொல்லுங்க. சிஃபாத், அஃஆல், ஆசார். இதுக்கு தெளிவான ரொம்ப விரிவான விளக்கங்கள் நம்ம ஏற்கனவே முன்னாடியே பேசியிருக்கிறோம். அது நம்முடைய யூடியூப் சேனல்லையும் இருக்குது. நீ என்ன செஞ்சுக்கலாம், அதை நம்ம பார்த்துக்கலாம். இப்போ சுருக்கமாக சொல்கிறேன். என்னது? சுருக்கமாக இந்த கலிமாவை நம்ம விளங்குறதுக்காக. இப்போ கலிமாவுடைய 2 பாகம். ஒன்று வணக்கத்திற்கு தகுதியானவன். அதற்குள்ள 4 காரணங்கள் விளங்கணுமா இல்லையா? 2வது தேவைகளை நிறைவேற்றக்கூடியவன். வணக்கத்திற்கு தகுதியானவன்றதுல நமக்கு பெருசாக ஒன்றும் அதில் யோசிக்கிறது சிந்திக்கிறது ஒன்றும் இல்லை. லேசாக என்ன செஞ்சிடலாம், அதை விளங்கிடலாம், அதை ஏற்றுக்கலாம். அதில் நமக்கு எந்த ஒரு சந்தேகமும் வராது. ஆனால் தேவைகளை நிறைவேற்றக்கூடியவன்னா அப்போ என்னுடைய வீட்டு தேவைகளை நான் தானே நிறைவேற்றுறேன். உலகத்தில் அங்கே விடுவோம். என் வீட்டு தேவையை யார் நிறைவேற்றுறா? நான் தானே சம்பாரித்து கொடுக்குறேன் என் வீட்டுக்கு. அப்போ மனைவி நினைப்பாங்க, பிள்ளைகள் நினைப்பாங்க, நம்ம வீட்டுக்கு யார் தான் சம்பாரித்து கொடுக்குறா? எங்கள் அத்தா தான் சம்பாரித்து கொடுக்குறா, எங்கள் பாப்பா தான் எங்கள் அப்பா தான் என்ன செய்கிறாரு, சம்பாரித்து கொடுக்குறாரு, அவர் தான் எனக்கு எல்லாம் செய்கிறாரு. அப்போ தேவைகளை யார் நிறைவேற்றுறா? இவர் நிறைவேற்று. தப்பு இல்லை. நீங்கள் நிறைவேற்றலாம், அல்லாஹ் தான் கொடுக்குறான் அப்படின்னா இந்த ரூபத்தில் யார் தான் இருக்கிறா? அல்லாஹ் தான் இருக்கிறார். இப்போ யார்கிட்டையும் சண்டைக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. என்ன செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் செய்யலை, மனைவி கணவர்கிட்ட நீங்களா கொடுக்கணும், அல்லாஹ் தான் கொடுக்குறான் அப்படின்னு என்னது வம்பு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அல்லாஹ் தான் கொடுக்குறான். கணவருடைய ரூபத்தில் அவன் தான் கொடுக்குறான். கணவருடைய ரூபத்தில் அவன் கணவரை பார்த்து நீங்கள் கொடுக்கலன்னா நீங்கள் கணவர்கிட்ட பேசல, அல்லாட்ட தான் பேசிட்டு இருக்கிறீங்க. யார்கிட்ட தான் பேசிட்டு இருக்கீங்க? ஏன்னா இருக்கிறவன் கேட்பானா, இல்லாதவன் கேட்பானா? அதே மாதிரி தான் கணவர் நீயா சமைச்சு போடுற, நீயா அல்லாஹ் தானே செய்கிறான் அப்படின்னு ஒன்று வம்பு பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. என்ன செய்யணும்? மனைவியுடைய ரூபத்தில் எனக்கு சமைத்து போடுபவன் யாரு தான்? யார் தான் சமைச்சு போடுறா? அல்லாஹ் தான் சமைச்சு போடுறான். துவைச்சு போடுறது யாரு தான்? அல்லாஹ் தான் துவைச்சு போடுறான். வீட்டை எல்லாம் கூட்டி பெருக்கி சுத்தம் பண்ணி அழகாக வச்சிருக்கிறது யாரு தான்? இப்போ மனைவியுடைய ரூபத்தில் இந்த எல்லா காரியங்களையும் செய்து கொண்டு இருப்பவன் யாரு? அல்லாஹ் செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். அதான் லா இலாஹ இல்லல்லாஹ். இப்போ யாராக இருந்தாலும், கணவனாக இருந்தாலும், மனைவியாக இருந்தாலும், பிள்ளைகளாக இருந்தாலும், பெற்றோர்களாக இருந்தாலும் என்ன செய்யணும்? அல்லாஹ்வை பார்க்கணும். யாரை பார்க்கணும்? கலிமாவை பார்க்கணும். கலிமாவை விளங்கணும். கலிமாவின்படி நம்ம வாழணும். இப்போ நமக்கு யார்ட்டையும் சண்டை போடுறதுக்கு நீ செய்யலை, அவர் அல்லாஹ் தான் செய்கிறான், அல்லாஹ் தான் செய்கிறான். ஆனாலும் சண்டை இல்லை நமக்கு. அல்லாஹ் தான் செய்கிறான்றதுனாலே நமக்கு இப்போ சண்டை இல்லை, முஹப்பத்து தான் கூடி இருக்கு. இது வரைக்கும் ஒரு சாதாரண மனுஷனை பார்த்தான், இவர் தானே, இவர் என்னத்துக்கு உதவுவார், இவர் ஒன்றுத்துக்கு ஆக மாட்டேன் அப்படின்னு மனைவிமார்கள் கணவன்மார்கள் மேலே, அதே மாதிரி கணவன்மார்கள் இவ தானே, இவ என்னத்த இல்லை. யாரையும் குறைத்து மதிப்பிடக்கூடாது.
யாரும் யாரையும் ஆ, ஏன் அங்க எஜமான் இருக்கிறான். யார் இருக்கிறா? என்னோட எஜமான் இருக்கிறான். அதை விளங்கி நம்ம என்ன செஞ்சோம்? நாம் பழகினால், படைப்புகளோடு பழகினா, நம்ம நடந்து கொண்டால், இப்போ அல்லாஹ் உதவி யார் உதவி செய்வா? அல்லாஹ் சொல்றான் ஈமான். இதுக்கு பேர் என்னது? ஈமான் கொண்டவர்களுக்கு நான் உதவி செய்கிறேன்றான். ஈமான் கொண்டவர்களுக்கு நம்ம இது வரைக்கும் ஈமான் கொண்டோமா? ஈமான் கொண்டோமா? இல்லை. இப்போ ஈமான் கொள்றதுக்கு விளங்கி இருக்குது, ஆனால் செய்யணும். சும்மா கேட்டோம், இன்னும் இவர்கிட்ட நான் அல்லாஹ் பார்க்கணுமா அப்படின்லாம் நடக்காது. பார்த்தாகணும். இவங்கள்ட்ட பார்க்கணுமா, அவங்கள்ட்ட பார்க்கணுமா? என்ன செய்யாது. அப்போ நமக்கு அல்லாஹ்வுடைய உதவி வேண்டுமானால் நாம் என்ன செய்யணும்? ஈமான் கொள்ள வேண்டும். யாரை தான் பார்க்கணும்? அல்லாஹ்வை தான் பார்க்கணும். அடுத்தவங்களை என்ன செய்யக்கூடாது? பார்க்கக்கூடாது. ஆனால் அடுத்தவங்க இருக்கிறாங்க. அடுத்தவங்க ஆமாம், தங்கத்தை தான் பார்க்கணும். தங்கத்தை பார்க்குறன்றதுனால வளையல் இல்லைன்னு ஆயிடப்போகிறது இல்லையே. வளையல் தானே. தங்கத்தை பார்த்தாலும் நம்ம என்ன செய்கிறோம்? வளையலையும் பார்க்குறோமா இல்லையா? தங்கத்தை பார்த்தாலும் மோதிரத்தையும் பார்க்குறோமா இல்லையா? தங்கத்தை பார்த்தாலும் கம்மலையும் பார்க்குறோம், செயினையும் பார்க்குறோம், என்னென்ன இருக்குது எல்லாத்தையும் பார்க்குறோமா இல்லையா? நான் தங்கத்தை மட்டும்தான் பார்ப்பேன், வேறு எதையும் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது. அல்லாஹ்வையும் பார்க்க வேண்டும், அல்லாஹ்வை கொண்டு படைப்பையும் பார்க்க வேண்டும். அல்லாஹ்வை கொண்டு இந்த படைப்பு தானாக இல்லை. இந்த படைப்பு எப்படி இல்லை? தானாக இல்லை, அல்லாஹ்வை கொண்டு இருக்கிறது. இந்த படைப்பு யாரை கொண்டு நிற்குது? அல்லாஹ். அவன்தான் ஹய்யுல் கய்யூம். அவன்தான் யாரு? நிலையானவன். வேற உலகத்துல யாருக்கும் எதற்கும் என்ன கிடையாது? நிலைத்தன்மை இல்லை. எல்லாம் நிலை இல்லாதது. அவன் காட்டிட்டு இருக்கிறதுனால இருக்குது. உலகத்தில் உள்ள அத்தனை பொருட்களும் யாராக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் என்னதான்? அல்லாஹ்வுடைய தஜல்லி, அல்லாஹ்வுடைய காட்சி. விளங்குதுங்களா? சிஃபாத்துல 7 சிஃபாத்துகள் இருக்குது. இதுலேயும் நம்ம விளங்கணும். அதெல்லாம் நம்ம விரிவாக நம்ம நடத்திருக்கிறோம். அல்லாஹ் இப்போ ஹயாத்து, வாழ்ந்து கொண்டிருப்பவன் யாரு? ஹயாத் யாருக்கு தான் இருக்குது? அல்லாஹ்வுக்கு தான் இருக்குது. இதுக்கு என்ன இல்லை? படைப்புக்கு ஹயாத் இல்லை. ஆனால் ஹயாத்தை இப்போ அல்லாஹ் காட்டிக்கிட்டு இருக்கும். ஹயாத்தை இந்த படைப்பில் ஹயாத்தை அல்லாஹ் என்ன செஞ்சுட்டு இருக்கிறான்? படைப்பு ஹயாத்து வந்துடல. ஒரு கரடி பொம்மைக்குள்ள ஒரு மனுஷன் இருக்கிறான். கரடி பொம்மை நடக்குது, ஆடுது. கரடி பொம்மைக்கு உயிர் வந்துருச்சா? கரடி பொம்மை இப்போ மையத்தாக தான் இருக்குது. ஆனால் ஆடுதே, நடக்குதே, பேசுது, பார்க்குது, எல்லாமே செய்யுது. ஆனால் அது இப்போவும் என்னதான்? மையத்து தான். அது ஊமை தான், அது குருடு தான். அது போல தான் படைப்பு என்னதான்? படைப்பு என்னதான்? மையத்து தான். படைப்பு என்னதான்? மையத்து தான். படைப்பு குருடு தான். படைப்பு ஊமை தான். படைப்பு செவிடு தான். இந்த படைப்பில் இருந்து யார் பார்த்துக்கிட்டு இருக்கிறது? யார் வாழ்ந்துகிட்டு இருக்கிறது? யார் நடந்துகிட்டு இருக்கிறது? யார் பேசுறது, கேட்கறது, எல்லாம் யார் செய்யறது? இந்த படைப்புல இருந்து வெளியாகிறதுனால படைப்பே செய்யுது. படைப்புக்கே இருக்குதுன்னு அர்த்தம் இல்லை. படைப்புக்கு அப்ப நம்முடைய இப்ப சொல்லுங்க, நம்முடைய தேவைகளை அல்லாஹ் தவிர வேற யாராவது பூர்த்தி செய்ய முடியுமா? முடியுமா? வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பே இல்லை. அல்லாஹ்வை தவிர யாரும் என்னுடைய தேவைகளை என்ன செய்ய முடியாது. ஃபர்ஸ்ட் இப்படி சொன்னா அது எப்படிங்க நம்ம கேட்டோம். அது எப்படிங்க அல்லாஹ் தான் தேவை நிறைவேற்றுறான்றது எப்படிங்க ஏத்துக்கிறது? எல்லா படைப்புகள்லாம் தேவை நிறைவேற்றுது, இதை எப்படி ஏத்துக்கிறதுன்னு கேட்டோம். இப்போ என்ன கேட்குறோம்? இப்போ என்ன சொல்றோம்? படைப்பு எப்படிங்க உதவி செய்ய முடியும்னு கேட்குறோம். இப்போ எப்படிங்க படைப்பு உதவி செய்ய முடியும்? இப்போ கரடி பொம்மை வந்து கையில் வந்து நமக்கு ஒரு gift கொடுக்குது. கரடி பொம்மையே எனக்கு gift கொடுத்து ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு நான் சொல்லுவோம். கரடி பொம்மையாக கொடுத்துச்சு. அதுக்குள்ளே இருக்கிற ஆள் கொடுத்துருக்கிறாரு gift. இப்போ படைப்பு வந்து நமக்கு கொடுக்குதுன்னா படைப்பு கொடுக்கல, படைப்பின் மூலமாக அல்லாஹ் கொடுத்துருக்குறான். படைப்பின் மூலமாக யார் கொடுத்துருக்குறா? அல்லாஹ் கொடுத்துருக்கான்.
பரிபூர்ணமான விளக்கத்தை தருவானாக. அல்லாஹ் தஆலா நம்முடைய சிந்தனைகளை விசாலமாக ஆக்குவானாக. சரியான முறையில் விளங்கி நல்ல முறையில் அமல் செய்வதற்கு தௌஃபீக் செய்வானாக. நம்முடைய ஈமானை அல்லாஹ் பலப்படுத்துவானாக. நம்முடைய கவனமெல்லாம் அவன் மீதே இருக்கும்படியாக அல்லாஹ் தஆலா தௌஹீதுடைய உச்ச நிலைகளை அல்லாஹ் தஆலா நமக்கு தந்தருள் புரிவானாக. ரப்பனா ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ربنا لا تزغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب. وفوض أمري إلى الله إن الله بصير بالعباد. حسبنا الله ونعم الوكيل نعم المولى ونعم النصير. غفرانك يا ربنا وإليك المصير. آمين آمين برحمتك يا أرحم الراحمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد. يا رب صل عليه وسلم. السلام عليكم ورحمة الله وبركاته.